தந்தையார் வரை எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்ப்போமா? பாருங்க அப்பா அப்பா அவரை எதிர்பார்த்தாலும் இந்த இடத்துல யாருக்காக காத்துட்டு இருக்கோம்? யாருக்காக காத்துட்டு இருக்கோம்? தாய் மாமன் வருகைக்காக காத்துட்டு இருக்கிறான். என்ன
அப்பா அவரை எதிர்பார்க்கலாமா? அப்பா உங்கள் பாதாரங்கள் கோடான கோடி வணக்கங்கள். பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் மகளே. என்றைக்கும் உங்கள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும். உண்மைதான் மகளே. அப்படி இருந்தாலும் கூட ஐயோ தவமாக தவமிருந்து வரமாக வரமிருந்து பெற்ற குழந்தை அல்லவா? ஆமா. உன்னை செல்லமாக வளர்த்தவர்கள், மிகவும் செல்லமாக அன்பு காட்டி வளர்த்து வருகிறீர்கள். அப்படி இருந்தாலும் கூட இருந்தாலும் உனக்கு 16 வயது ஆன உடனே யாரோ ஒரு தேவகுமாரன் சிவையப்பால் என்று தன்னுடைய ஜாதகத்தில் இருந்தது. ஆமா. மாற்றான் சிரிக்க கூடாது என்பதற்காக கோட்டாளப்புறம் எப்படிப்பட்ட காவல் எப்படிப்பட்ட கோட்டைகளை கட்டுவதற்கு தெரியுமா? எப்படி? 10 சுத்து கல்கோட்டையா கல்கோட்டையா உனக்கு கோட்டை பாம்பரத மண்டகம் 8 சுத்துகள் கோட்டை எறும்பாலத மண்டகம். அது மட்டுமா மன்னன் தலையாரி கருப்பொடியன் சிவப்புடன் சொல்லப்பட்ட அனைத்தவரையும் காவலாக வைத்திருக்கிறோம் அல்லவா? ஆமா. அனைவரும் நலமாக காவல் புரிந்து வருகிறார்களா? அதிலே குறைவுள்ளதா சொல். அப்பா அனைவரும் நல்ல முறையில் காவல் பார்த்து வருகிறார்கள். ஏதேனும் குறைபாடுகள் இல்லை. சந்தோஷம். அப்படி என்றால் நானும் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்க்கிறேன் மகளே. இருந்தால் கூட உனது தாய்மாமானாகிய ஸ்ரீரங்கத்து உடம்புக்கு அருமை மாப்பிளை உன்னை காண வேண்டும் என்பதற்காக 1008 அதிகமார்களும் உனது தாய்மாமனும் என்னை பின்தொடர்ந்து வண்ணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அவர்களோடு பேசிவிட்டு அதை சீக்கிரமாக அரவணை வர வேண்டும். சென்று வருகிறேன் மகளே. அப்படியா? ஏங்க உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்லலாமா? இருந்தாலும் உங்க மனசை திறந்து சொல்லுங்க. தலைப்பு செய்தி சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஒரு செய்தியும் இல்லைங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்ன நாள் கேட்டா, இன்னைக்கு இந்த நாளுக்கு வந்து என் தாய் மாமன் என்னை பார்க்க வருகிறார். என்ன காரணத்திற்காக? எவ்வளவு ஆசையாக இருக்கிறார் தெரியுமா? என் மாமனுக்கு வயசு 99, விடிஞ்சா வயசு எத்தனை? 100. எனக்கு வயசு 15, விடிஞ்சா 16 வயசு. ஆனா அக்காவுக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த பெண் குழந்தை மனம் முடிக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறார் என்னுடைய முறை மாமன். அப்ப எந்த அளவுக்கு மனசுல ஆசையில் வளர்த்திருக்கிறார். மாமே உங்க மேல ரொம்ப உசுரா இருக்காரு. உசுரா இருக்கிறாரு. அந்த ஃபீல் பாட்ல. அப்படியா? மாமனோட நினைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? குயில் பாட்டு குயிலே
7 துண்டுகளாக உதிர்ந்து விழுந்து ஆமா ஓய் மாமா